ஹேடா ஃபேரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அன்கட் சீன்ஸ் வந்து டெலகிராமில் தான் வந்து வரும். ஸோ இந்த எபிசோடுக்கு கண்டிப்பாக அன்கட் சீன்ஸ் இருக்குது. ஓகேவாடா ஃபெரிஸ்? அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து அதுவும் நான் வந்து பண்ணி தந்துட்டுருக்கேன். லைக் நீங்கள் எப்படி ஸ்டோரி கேட்குறீங்களோ அதே மாதிரியே ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் டெலகிராமில். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னா தாராளமாக வந்து என்கிட்ட பேசலாம். இன்ஸ்டாவில் அதுக்கும் வந்து லைக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ்க்கு மட்டும்தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மெக்டெக்கு தனியாக இருக்குது. அதே மாதிரி OT7க்கும் வந்து தனியாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு அதையும் வந்து போய் பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருக்குது OT7ல் லைக் வந்து பேரா லைக் வந்து யோன் மின்னு அவங்களுக்கு வந்து ஒரே பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ பேரா அந்த மாதிரி கூட யோன் மின்னு, வி மின், வி குக்கு, நம்ஜின்னு லைக் எப்படி இருந்தாலும் சரி. ஒரு வேளை டேயாங்கும் ஹோபியும், ஜின்னும் ஹோபியும் இந்த மாதிரிலாம் எனக்கு காம்பினேஷனில் நீங்கள் எப்படி வந்து லைக் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து நானும் வந்து போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணி அதில் போடுவேன். அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் வந்து தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அவங்க வீமின் குக் சேனல் தான் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த சேனல் தான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமீஹா, உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபேரி சார்பாகவும் உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும். லைக் வந்து அவங்க தான் இந்த மாதிரி நம்ஜூனுக்கு இந்த கண்டென்ட்டில் ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏஜ் கேப்பு தான் ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ ஹாட்டான சீன்ஸ் எல்லாம் டெலகிராமில் போடப்படும். ஓகேவாடா ஃபேரிஸ்? அண்ட் நாம் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம ஃபேரி உலகத்துக்குள்ளார போகலாம். ஹெட்செட் போச்சுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்டிங் சீன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய ஃபைட்டில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைக் வந்து நீங்கள் லைக் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஜாயிண்ட் ஃபேமிலினா எப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா அண்ட் வந்து உங்களோட தாய் மாமாவான நம்ஜுன்னு அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து ஒரே வீட்டில் தான் வந்து இருந்திருப்பீங்க. லைக் வீட்டோட மாப்பிள்ளை தானே உங்கள் அப்பா. ஸோ வந்து அதனாலேயே வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகியிருந்திருக்கும். யாருக்கு அப்படின்னா நம்ஜூனுக்கும் உங்களோட அப்பாவுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை வந்திருக்கும். ஆக்சுவலி அந்த சண்டை எங்கே வந்து வந்திருக்குன்னா உங்களோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்கும். அதில் கோவத்தில் உங்கள் அப்பா வந்து திட்டி இருந்திருப்பார். அது எப்படி நீ அக்காவை திட்டலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆன பிரச்சனை தான் ஒரு மாதிரி பெருசாக ஆகி சண்டை வந்து முத்தி போய் கைகலப்பாகி அது பிரச்சனையாகி வந்து பிரிஞ்சு வந்து போயிட்டாங்க. லைக் வந்து நீங்கள் லைக் வந்து இதுக்கு மேலே உங்கள் அப்பா தான் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்கள் அப்பா சொல்லுவாங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என் கூட வாழ்கிறதா இருந்தால் வா, இல்லை இங்கேயே இருக்கணும்னு தாராளமாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லைக் வந்து உங்கள் அப்பா வந்து போகிறாரு உங்களை கூப்பிட்டுட்டு. நம்ஜன் உங்கள் ஹேண்டை தான் ஹோல்ட் பண்ணுறாரு. யோ, போகிறதுனா நீ மட்டும் போயா? இவ என் அக்கா பொண்ணு, அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜன் வந்து சொல்லுவார். பட் ஆனால் நீங்கள் வந்து நம்ஜனோட கையை உதறி விட்டுட்டு என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம அப்பா கூட சண்டை போட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கோபம் பிடிக்காம வந்து போகும் இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்ஜனை வந்து கை அவர் பிடிச்சிருந்த கையை உதறி விட்டுட்டு நான் என் அப்பா கூட தான் போவேன், போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? நீ ரொம்ப மோசமானவன், நீ அப்பாவே நீ அடிக்கிறல்ல, உன்னெல்லாம் நீ வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்பா போல இந்த வீட்டிலலாம் நம்ம இனிமேல் இருக்கவே வேண்டாம், ரொம்ப மோசமானவங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிட்டு உங்கள் அப்பா கூட போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அம்மா விட்டுட்டு போறியடி நீ,
ஆமா. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். உனக்கு உன் அப்பா, அம்மா இருக்காங்கல்ல. நீ அவங்க கூட இருக்கல்ல. அதே மாரி நானும் என் அப்பா கூட இருப்பேன். நீ வேணா வா. இல்லன்னா உன் அப்பா, அம்மா கூடயே இருந்துக்கோ. அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. உங்க அம்மாக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. உங்க அப்பாவ தான் உங்க அம்மா பார்க்குறாங்க. அ நானும் வரேன் அப்படின்ற மாரி வந்து உங்க அம்மாவும் உங்க அப்பா கூட வந்து போயிடுறாங்க. அதெல்லாமே வந்து நடக்கும்போது உங்களுக்கு 8 இயர்ஸ் ஆகியிருக்கும். உங்களுக்கு 8 இயர்ஸ் அப்படின்னா வந்து லைக் நம்ஜூனுக்கு வந்து அப்போ 23 இயர்ஸு, உங்களுக்கு வந்து 8 இயர்ஸ். லைக் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அப்படின்றதுல தான் அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து பொறந்திருப்பீங்க. ஸோ அதனால அந்த லைக் வந்து ஒரு ஏஜ் கேப் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கும் நம்ஜூனுக்கும். ஸோ அவங்க போயிட்டாங்க. இப்போ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வந்து போகிறீங்க. நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயே தான் வந்து நம்ஜுன் ப்ரொஃபஸராக இருக்கார். இப்போ அவரோட ஏஜ் வந்து 35. ஸ்டில் வந்து சிங்கிளாக தான் வந்து சுற்றிட்டுருக்காரு. அவருக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அக்காவுக்கு வந்து நடந்தது வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அவள் போயிட்டால. இப்போ நாம் வந்து கல்யாணம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம தனியாக இருந்துட்டு போகலாம். எதுக்கு இன்னொருத்தி கூட்டிகிட்டு எல்லாம் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இருந்திருக்காது. நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக உங்களோட கிளாஸுக்கு வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குரூப்பை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ அது ஹாப்பியாக போகிறீங்க. புது ஃப்ரெண்ட்ஸ், புது காலேஜ், புது பிளேஸ், அட்மாஸ்பியர் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜு. ரொம்ப ஹாப்பியாக வந்து உட்காந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. பில்லும் அடிக்குது. ப்ரொஃபஸரும் வந்து வர்றது யார் அப்படின்னா நம்ம நம்ஜூன் தான். அவர் கொஞ்சம் கூல்டு டைப்பாக தான் வந்து பிஹேவியர் பண்ணுவார். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால இன்றைக்கி கிளாஸ்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்றதுலாம் கிடையாது. மற்றவங்க வேணால் கிளாஸ் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் கிளாஸ் எல்லாம் எடுப்பேன். ஸோ எல்லோரும் வந்து உங்களோட நோட்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நான் இந்த சப்ஜெக்டோட டீச்சர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு லைக் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கிளாஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கு வந்து லைக் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குது. லைக் வந்து அந்த ஃபீல் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் ரொம்ப தெரிஞ்ச முகம், பழக்கமான முகம் அப்படின்ற மாதிரியே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் ஆகுது, எதனால் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப யோசனையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் கிளாஸும் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்படியே போகுது. அவனோட லைக் நம்ஜனோட கிளாஸும் முடியுது. அதுக்கப்புறம் வர ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்து லைக் என்ன சொல்கிறது, கிளாஸ் எல்லாம் எதுவும் வந்து நடத்தலை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸில் இருந்து வந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக வந்து வெளியில் சுற்றுறது, காலேஜ்குள்ளார கேன்டீன் போகிறது இப்படின்னு எல்லாம் வந்து இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்குள்ளார ஒரு தாட், அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் மெனி டேஸ் போகுது. உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப வந்து அந்த இது வந்து போய்கிட்டே இருக்குது. யார் 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 அந்த க்யூரியாசிட்டி இருக்குல்ல. ஸோ அதை வந்து உங்களை ரொம்பவே வந்து புஷ் பண்ணுது. லைக் நீங்கள் ரொம்பவும் அந்த இதாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. எப்பவும் போல் காலேஜெல்லாம் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்போது வந்து பார்த்தா உங்கள் அம்மா வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்ருக்காங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு, எதுக்கும்மா இப்போ அழுதுட்ருக்க, என்ன ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்ருக்க அப்படின்னு மாதிரி உங்கள் அம்மா கிட்டேருந்து ஃபோட்டோவை வாங்குறீங்க. அதில் வந்து பார்த்தா லைக் வந்து அது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்குது. அதில் நம்ஜனும் இருக்கார். அம்மா, இது இது தாண்டி என்னோட அப்பா, அம்மா, தம்பி. இது தம்பியா? அப்போ இது நம்ம தாய்மாமாவா? அதனால தான் வந்து எனக்கு எங்கேயோ பார்த்ததுன்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிறீங்க. சரிம்மா, எதுக்கு வந்து ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்ருக்க, என்னாச்சு? அதை ஏண்டி கேட்குற, சின்ன வயசில் நடந்த சண்டையில் நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். சண்டையா? என்ன சண்டைம்மா? அதுவா, உங்கள் அப்பனுக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு. அதில் உங்கள் அப்பா என்ன திட்டாரு. என் தம்பிக்கு கோபம் வந்துருச்சு. அவன் வந்து உங்கள் அப்பாவை திட்டி கையெல்லாம் நீட்டிட்டான்.
அதை பெருசு சண்டையாகி உங்கள் அப்பா வந்து என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு உன்னை கூட்டிகிட்டு கிளம்புனாரு. உனக்கா உன் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூட போக வந்த, போகவும் செஞ்ச. நான் உன்னை கேட்டேன், உனக்கு அம்மா வேண்டாமா அப்படின்னும் போதெல்லாம் நீ தான் சொன்ன, உன் அப்பா தான் எனக்கு முக்கியம், என் அப்பாவை திட்டினவங்க அடித்தவங்க வீட்டிலலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூடயே நீ கிளம்பி போயிட்ட. நானும் எப்படி உன்னையும் உங்கள் அப்பாவையும் விட்டுட்டு இருக்க முடியுது, அதனால நானும் வந்துட்டேன். ஓஹோ, அப்போ உன் தம்பி மேலதான் தப்பு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார என்ன வேணா இருக்கும், அதை எப்படி உன் தம்பி வந்து கேட்கலாம்? உன் தம்பிக்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. ஏய், என்னடி விட்ட ரொம்ப வாய் பேசுற? என் தம்பியை பத்தி ஏதாவது சொன்னேன்னு பார்த்துக்கோ. ஐயோடா, பாசு பொத்துக்கிட்டு வருதோ, அப்போ போய் பார்க்க வேண்டியது தானே. பார்க்கலான்ட்டு ஆசைதான், ஆனா உன் அப்பா கோவப்படுவாரே. அதை பற்றி நீ ஏமா கவலைப்படுற? கவலையே படாத, அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அது எப்படி முடியும்? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்களும் சொல்லிவிட்டு ஒரு 5 டே உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு 2 டேஸ் வெளியூர் போகிற மாதிரியான இது வந்து வந்திருக்கோம். நீங்கள் அப்போ தான் வந்து உங்கள் லைக் வந்து நீங்களும் காலேஜ் எல்லாம் வந்து லீவ் போட்டு உங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு உங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் வந்து போகிறீங்க. லைக் பில்லெல்லாம் அடிக்கிறீங்க. யாராது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால் உங்களோட பாட்டி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. லைக் வந்து உங்கள் அம்மாவா? அம்மா, லைக் அவங்களும் உன்னை பார்த்துட்டு நீ அப்படின்னு அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. உள்ளவாடி வா அப்படின்ற மாதிரி உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹலோ, நான் இங்கே ஒருத்தி இருக்கேன், என்னெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? உங்கள் பொண்ணு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது என் பொண்ணுமா, பேத்தியாடி? ஆமாம்மா. என்ன நீங்கள் திரும்ப திரும்ப ஒன்றுத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணுனாலும் உனக்கு பேத்தி தான், உனக்கு பேத்தினாலும் உனக்கு பொண்ணு தான். என்ன நீங்கள் அப்படியே வந்து பசத்தில் கன்ஃபியூஸாக ஆகிடுறீங்க போலையே. வாய் வாய் இருக்கு பாரு உனக்கு. ஏன் வாய் தானே அப்படி தான் இருக்கும். அப்படியே வந்து உள்ளாரெல்லாம் போய் உங்கள் தாத்தாவையும் பார்த்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு உங்கள் அம்மா கூட ரொம்ப இந்த அளவுக்கு அவங்க இவ்வளோ வருஷத்தில் சந்தோஷமாக இருந்ததில்லை. ஸோ இப்போ அவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அம்மா, தம்பி எங்கம்மா? அவன் வேலைக்கு போயிருக்காண்டி, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான். ஓ, சரி சரிம்மா. அவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவனே வந்துடுவான்டி. நீ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க, இரு உனக்கு பிடிச்சதை நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு உங்கள் தாத்தா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச அதான் வந்து அதாவது உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச லைக் கறி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் உங்கள் தாத்தாவும் போய் வாங்கிட்டு நிறைய உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து அப்படியே வந்து உங்கள் அம்மாவுக்கு சாப்பிட்றாங்க. உங்களோட தாத்தாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பாட்டி வந்து போய் குக் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து போய் உங்கள் பாட்டிக்கு அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அப்படியே வெட்டியாக தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பாட்டிக்கிட்ட அப்படியே ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அவரோட பையனை பற்றி அவர்கிட்டயே வந்து கேட்டு எப்படி என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. நம்ஜனும் வந்து வீட்டுக்கு வராரு. என்னது இது, 2 செருப்பு புதுசாக இருக்குது, யார் வந்திருப்பா? அம்மா, அப்பா, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ளார அவர் வராரு. நீங்களா? வாங்க ப்ரொஃபஸர் சார், வாங்க வாங்க வாங்க. நீ நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு. ஞாபகம் வந்துச்சு, அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு தானே நீ? ஏய், என் வீட்டுக்கு எதுக்கடி வந்த? என் வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. லைக் வந்து நான் உங்களை அப்படியே கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் ப்ரொஃபஸர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ஜனோட
ஷோல்டர்ஸில் அப்படியே கை வைக்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம நாட்டு கட்டையாக தான் சார் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. நம்ஜன் உங்களை தள்ளி விட, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட இப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணுவியா? உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் சென்ஸ்ன்றது ஏதாவது இருக்கா இல்லையா? உன் வீட்டில் இப்படி தான் வந்து வளர்த்தாங்களா அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டே வந்து போகிறாரு. லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் நம்ஜனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து செம்மையாக நாச்சுன்னு ஒரு கிஸ்ஸு வச்சிடுறீங்க. அவ்வளோதான் மனுஷன் அப்படியே வந்து ஆஃப் ஆயிட்டாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அப்படியே வைடேஜில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்களும் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. இந்த ட்ரீட்மெண்ட் தான் உனக்கெல்லாம் கரெக்ட். இப்போ எவ்வளோ சைலண்ட்டாக இருக்க பாரு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்களோட அம்மா, பாட்டி, தாத்தாலாம் வராங்க. டேய் நம்ஜுனு, தம்பி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ஜுனுக்கு வந்து அந்த அந்த ரியாலிட்டிக்கு வராரு. அக்கா, நீ, தம்பி, அக்கா அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அம்மா அழறாங்க. எப்படிடா இருக்கு, எவ்வளோ வளர்ந்துட்ட நீ? ஆமாம், ரொம்ப தான் வளர்ந்துட்டேன். இப்போ என்ன அதுக்கு? எப்படி இருக்க நீ? உன்னை அம்மா நல்லா பார்த்துக்கிறாரா? அதெல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப நல்லா தான் உங்கள் அக்காவை பார்த்துக்கிறாரு. உடனே எங்கள் அப்பா அப்படி குறை சொல்கிறதுக்கு வந்துடுவீங்களே. எங்கள் அப்பாவை குறை சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை நம்பிச்சு உங்களை திரும்பி பார்க்குறாரு. என்னடா அவளை அப்படி பார்க்குற? என் பொண்ணுடா. அப்போதான் ஓஹோ, அப்போ என் அக்கா பெத்த பொண்ணா நீ? அதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி இருக்கு. இருடி, நீ காலேஜ் வருவல அப்போ வச்சுக்கிறண்டி உன்னைய அப்படின்ற மாதிரி நம்ஜனும் வந்து அவர் வந்து அப்படியே வந்து உங்களை வந்து லைக் என்ன சொல்கிறது, அவங்க அக்கா கூட அவ்வளோ இதாக வந்து பேசிக்கிட்டு லைக் உங்கள் அம்மாவும் அந்த இதாக ரொம்ப ஒரு மிங்கிளாக ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த டைம் அப்படியே வந்து போகுது. அண்ட் வந்து நைட்டு வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவும் கிளம்புறீங்க. ஏண்டி கிளம்புற? ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க, இப்போயே போகணுமா? இல்லைம்மா, நாங்களே தெரியாம தாம்மா வந்தோம். அவர் ஊருக்கு போயிருக்காரு அப்படின்றதுனால தெரியாம தான் வந்தோம். ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வரோம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து கிளம்பி போயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு போகிறீங்க. எப்பவும் போல் உங்களோட பிளேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பெல்லும் அடிக்குது. கிளாஸ்க்கு நம்ஜனும் வந்து வராரு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் எல்லாம் கிளாஸ் எல்லாம் வந்து டீச் பண்ணிட்டு அவர் வந்து அவரோட ஐஸ் அப்படியே உங்களை தான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. ஓஹோ, சைட் அடிக்கிறியா? அடி அடி, உனக்கு இல்லாத உரிமையாடா என் மாமா அப்படின்ற மாதிரில நீங்களும் வந்து அப்படியே வேணுன்ட்டே கண்டுக்காத மாதிரி வந்து இருப்பீங்க. அது கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ஜன் வந்து உங்களை தான் கூப்பிடுறாரு. என்ன இது கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிற்கிறீங்க. சார், லைக் உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதில் வந்து ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருக்குது. லன்ச் டைம் வந்து என்னோடய கேபினுக்கு வா, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. ப்ராஜெக்டா? இல்லையே, எல்லாம் சரியாக தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. போச்சு போச்சு போ, நல்லா ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்க மாட்டுறாங்க. இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட, போ உன்னை தும்சம் பண்ணி எடுக்க போகிறாரு. சும்மா இருடி, நீங்கள் வேறு பயமுறுத்திட்டு நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, லன்ச் டைமில் என்ன நடந்துச்சு என்னென்னலாம் சொல்லி கழுவி ஊற்றுனாலும் என்கிட்ட நீ சொல்லணும். ஆமாம், ரொம்ப அவசியம் பாரேன் மானங்கிட்டவங்களா. லன்ச் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து நம்ஜனோட கேபினுக்கு வந்து போகிறீங்க. நாக் பண்ணிட்டு அவர் வந்து கம்மின் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ உள்ளார போகிறீங்க. உள்ளார போயினது தான் பேர். நீங்கள் உள்ளார வந்ததுமே நம்ஜன் வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு உங்களை டோரோடையே வந்து பின் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. சார், என்ன பண்ணுறீங்க? சார் ஆடி? சாரா நான்? ஆமாம், நீங்கள் என்னோட ப்ரொஃபஸர் தானே, அவ்வளோ உங்களை சாருன்னு தானே நான் கூப்பிடணும். அது மற்றவங்களுக்கு முன்னாடி தனியாக இருக்கும்போது இல்லை. எப்படி உனக்கு தெரியும் நான் உன் மாமான்ட்டு? அதுவா, அது வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் ஏன்டி சொல்லலை? அதுவா, சும்மா உங்க கூட விளையாடலான்ட்டு தானே மாமா அப்பப்போ ஒன்று சைட் அடிக்கிறது.
உனக்கு லெட்டர் எல்லாம் எழுதி வச்சது யாருன்னு நினைக்கிற? நான் தான் லவ் லெட்டர் எழுதி வச்சது. அட்டி பாவி, நீயா? ஆமாம்மாம்மா, சும்மா உங்க கூட அப்படியே விளையாடலான்னு தோணுச்சு, அத்தம்மாம்மா. ரொம்ப தாண்டி உனக்கு. என்ன? ஏன் ஏன் மாமா கூட நான் விளையாடக்கூடாதா? விளையாடலாம் விளையாடலாம். இப்போ தள்ளி நில்லு. நான் ஏன் தள்ளி நிற்கணும்? நான் ஏன் மாமாவா இப்படிதான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி பண்ற? கையிடு. முட்டிக்காது. முட்டியவே முடியாது மாமா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட புருஷனை எப்படி கரெக்ட் பண்ணலான்ட்டு பார்க்குறேன். எது புருஷனா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது. உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? எல்லாம் கரெக்டான வயசு தான். எனக்கு 18. என்னை விட என்ன நீ 15 வயசு பெரியவன், அவ்வளோதானே? உனக்கு 33 வயசு ஆகுது, அவ்வளோதானே வித்தியாசம். அதில் என்ன இருக்கு? 33 எனக்கு, உனக்கு 18 தான். எவ்வளோ ஏஜுக்கு பேருக்கு தெரியும்ல. புருஷன்ட்டு வந்து பேசிக்கிட்டு தள்ளி விட்டுறி. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு நம்ஜனை நீங்கள் வந்து சோஃபாவில் தள்ளி விட்டு நீங்கள் டக்குன்னு அவரோட லேப்ல வந்து உட்காந்துக்கிறீங்க. என்னடி பண்ணுற? சொல்லுடி. முடியாதுடா புருஷா. ரொம்ப பேசுறடி நீ, தேவையில்லாமல் ரொம்ப பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ஜன் பேசுகிறாரு. பட் ஆனால் நீங்கள் வந்து டக்குன்னு நம்ஜனை வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் இதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாம் டெலகிராமில் வரும். இப்போ வந்து நீங்களும் நம்ஜனும் சோஃபாவில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. டீப் பிரித்து எடுத்துட்ருக்கு. அவர் வந்து உங்க மேலே தான் வந்து படுத்துட்ருக்காரு. ஏய் எந்திரிடா, எரும மாடு கணக்காக இருக்க, என்னால் தாங்க முடியல வெயிட்டு. அதெல்லாம் பழகிக்கோ இப்போத்துல இருந்து. இப்போத்துல இருந்தா? ஐயோயோ தள்ளுடா, பார்க்கறதுக்கு அப்படியே பல்கு மாதிரி இருந்துக்கிட்டு அந்த கையெல்லாம் பாரு எப்படி ஆம்சம்ஸா இருக்கு, அந்த மசில்ஸ் எல்லாம். ஐயோ எந்திரி, நான் அப்படியே வந்து உடஞ்சிருவான் போல. சும்மா பாடுறி அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜன் இன்னமும் ஒரு வெயிட்டை வந்து உங்கள் மேலே தான் ப்ரெஸ் பண்ணுறாரு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா எந்திரிமா, என்னால் உன்னோட வெயிட்டெல்லாம் தாங்க முடியாது மாமா. அந்த மாதிரி எரும மாடு கணக்காக இருக்க. என்னடி சும்மா சும்மா எரும மாடுன்ட்டே இருக்க அப்படின்னு வந்து உங்கள் செஸ்ட்ல எதுவும் நறுக்குன்னு கடிக்கிறாரு. கடிக்காது மாமா. பின்ன நீ எரும மாடுன்னு சொன்னா அப்படி தாண்டி கடிப்பேன். கடிக்காது வலிக்குது மாமா. வலிக்கட்டும் நல்லா வலிக்கிட்டோம். எது நல்லா வலிக்கட்டுமா? எந்திரிடா, தள்ளுடா அப்படின்னு உங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் பிடிச்சி நம்ஜன் அப்படியே கீழே தள்ளுறீங்க. துப்புன்னு அவர் அப்படியே சோஃபால இருந்து உங்கள் மேலே இருந்து அப்படியே கீழே விழுறாரு. லைக் வந்து ஐயோப்பா இப்போதான் நல்லா இருக்குது, விட்ட கொன்றுவான் போல பக்கிப்ப. ஏன்னா வெயிட்டு கணக்குறான். நீ எல்லாம் எவ்வளோ தாண்டா கிலோ இருக்க? 100, 150 அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. எப்படியும் 2 பேர்த்து இதுவும் சேர்த்தா வந்துரும்ட்டு நினைக்கிறேன். எந்த 2 பேர்த்த சேர்த்தா? ஒன்னதும் என்னதும் தான். சொல்லுவாடா சொல்லுவேன். ஐயோ என்ன வலிக்குது, என்ன வெயிட்டு. இப்போ இன்னுமே பக்கத்துல வந்து அவ்வளோதான்டா சொல்லிட்டேன். என்னடி வார்த்தைக்கு வார்த்தை டான்ட்டே இருக்க அப்படின்ற மாதிரி திரும்ப அவர் வந்து உங்க மேல ஓவர் ஆகுறாரு. இது பாரு மாமா, போதும் மாமா, வேண்டாம் மாமா. அதை நீ சொல்லக்கூடாதுடி, நான் சொல்லணும். சும்மா இருந்தவனை வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு இப்போ போதும்னா அது எப்படி? எனக்கு போதாதே. நான் எங்கடா உசுப்பேத்துறேன்? நீ தானடா வந்து என்ன கிச்சு பண்ண. நானா கிஸ் பண்ணேன்? நல்லா யோசிச்சு பாரு. யாரை முதல்ல கிஸ் பண்ணான்னு உங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. சொல்லு யாரு? நீ தானே? அப்போ என்ன உசுப்பேத்துனது யாரு? நீ தானே? அது மட்டுமா, காலேஜில் அப்பப்போ சைட் அடிக்கிறது, ஒன்று ஃப்ளாட் பண்ணுற மாதிரி பேசுகிறதெல்லாம் பண்ணது யாரு? நானா? கொஞ்சம் தெரியுதல்ல. அப்புறம் என்ன? சரி போதும் நிறுத்து, என்னால் முடியல. இனிமேல் தான் டேப் போட்டு பேசு மவளை. காலேஜ் ப்ரொஃபஸர் டி நான் உனக்கு, மறந்துடாத. ஹோம்ஒர்க் கொடுத்தே உன்னை சாவடிச்சிருவேன் பார்த்துக்கோ. அப்புறம் டெய்லியும் லஞ்சில் நீ என் கூட தான் வந்து சாப்பிட்ற, புரியுதா? எதுக்கு? புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்கணும், புரியுதா? முடியாது. அப்போ சரி, பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியாரு. ஆனால் நீ தான் தாங்க மாட்ட. எது பனிஷ்மெண்ட்டா? எதுக்கு?
ம். நீ வர மாட்டேன்னு சொன்னல, அதுக்கு தான். இதோ இப்ப நடந்துச்சு பாரு. இதே மாரி தான். ஒவ்வொரு தடவையும் நீ முடியாது, முடியாதுன்னு சொல்லும்போதெல்லாம், உனக்கு பனிஷ்மெண்ட்டா நான் இதே தான் குடுக்க போறேன். ஒவ்வொரு தடவையும். ஒவ்வொரு பெர்சன்டேஜா அது ரஃப்பா போயிட்டே இருக்கும். அப்படின்ற மாதிரிலாம் நம்ஜன் சொல்கிறாரு. இதுக்கே என்னால் தாங்க முடியல, இதில் இன்னும் ஒவ்வொரு பர்சன்ட் அவர் ஏற்றிட்டு போறியா நீ? அப்போது நான் கரெக்டாக டெய்லி லஞ்சுக்கு வந்துடும் மாமா கிட்ட. சமத்தா நல்ல பிள்ளையாக வந்துடுவியான். வந்து தொலைகிறேன், என்ன பண்ணுறது? இதே மாதிரி தான் டெய்லியும் வந்து நீங்கள் லன்ச் டைம் ஆனாலே வந்து நம்ஜனோட கேபினுக்கு வந்து போயிடுவீங்க. அவரோட லேப்பில் உட்கார வச்சு தான் உங்களுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுவார். ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ற பேர்லலாம் வந்து உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட மவுத்துலேருந்து அவர் எடுத்து சாப்பிட்றது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிட்டே இருக்கும். அப்படியே உங்கள் லைஃப் ஜாலியாக ஸ்மூத்தாக போகுது. இப்படி தான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் போயிருந்திருக்கோம். உங்கள் அம்மாக்கா உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. லைக் உங்கள் அப்பா கிட்ட தான் வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நீங்கள் வந்து காலேஜில் இருக்கிற டைமில் தான் வந்து அவங்க கேட்குறாங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டே இருக்காரு, அவரை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துட்டே இருக்காரு. வாயை திறக்கிறாங்க, திடீர்னு சைலண்ட் ஆகிடுறாங்க. பேசலான்னு திறக்கிறாங்க, திரும்பி சைலண்ட் ஆகிடுறாங்க. உங்கள் அப்பா, என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ சொல்கிறதுக்கு வாயை திறக்கிறேன், திடீர்னு முடிக்கிறேன், திறக்கிறேன் மூடுறேன், என்னடி பிரச்சனை உனக்கு? ஏதோ சொல்ல வந்தேன்னா சொல்லு. அது வந்துங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு. என் அப்பா அம்மா எல்லாம் போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுமே உங்கள் அப்பாவா ஒரு மாதிரி கோவமான லுக்கில் தான் உங்கள் அம்மாவை வந்து பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான் போச்சு, கோவப்படுறாரு, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். சரிங்க, வேண்டாம் விட்டுருங்க, எதுக்கு அதெல்லாம், நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சோகமாக எழுந்திரிச்சு உங்கள் அம்மா போகிறாங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா ஹேண்டை ஹோல்ட் பண்ணு. அவங்க அம்மாவும் திரும்புகிறாங்க. என்ன சொல்லுங்க? போகலாம். என்ன போகலான்னு சொன்னேன். நிஜமாவா? ஆமாண்டி, போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகலாமா? சரி போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. விருப்பம் இல்லை தான், பட் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து இத்தனை வருஷத்தில் அவங்க எதுவுமே கேட்டதில்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக கேட்குறாங்க அப்படின்றதுனால அவங்க அம்மாவை வந்து சரி கூட்டிகிட்டு போகலாம். சண்டேவும் வந்து வருது. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து லைக் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ஜூன் கிட்ட வந்து சொல்லியிருந்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து நான் என் அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பீங்க. அப்போ ஒரு இன்சிடெண்ட் வந்து போயிருந்திருப்போம். இத்தனை வருஷத்துல இல்லாதது இப்போ மட்டும் என்னடி உங்கள் அப்பனுக்கு? அப்படியே வந்து ரோசெல்லாம் போயிருச்சா என்ன? இதை பாரு, தேவையில்லாமல் என் அப்பா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காத. ஐயோடா, உங்கள் அப்பனை சொன்னதும் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துச்சோ. அவன் பண்ணதை என்னால் மறக்க முடியுமா என்ன? ஆமாம், ரொம்ப பண்ணாத மாமா, உன் மேலே தான் தப்பு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார எத்தனையோ இருக்கும், அதில் நீ எதுக்கு தலையை விடுற? நாளைக்கு உனக்கும் எனக்கும் சண்டை வந்தால் கூட அப்படிதானே? என் அப்பா வந்து கேட்டால் நீ யார் உள்ளே வர்றதுக்குன்னு தானே நீ கேட்ப, இல்லை வந்து அமைதியாக நின்றுட்டு இருப்பியா? இல்லை இல்லை, என் பொண்டாட்டியே நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், உனக்கு என்னன்னு தானே நீ வாயை திறப்ப. அது நீ சொன்னால் சரி, ஆனால் என் அப்பா சொன்னால் தப்போ? இதெல்லாம் என்ன மாமா? ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசு பண்ணி இவ்வளோ வருஷம் பிரிஞ்சு எதுக்கு மாமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. நம்ஜனுக்கும் அதுவும் சரிதான், ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார நம்ம எப்படி அதை வந்து பூந்து இருக்கிறது, அது வந்து பூந்து அதாவது தலையிடாமல் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஃபீல் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடெண்ட் அப்படி வந்து போயிருந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட பாட்டி வீட்டு முன்னாடி தான் நின்று டோரை நாக் பண்ணுறீங்க. நம்ஜுனா அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் பனியனும் லுங்கி இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்து போட்டு நின்றுட்டு இருப்பாரு. கதை ஓப்பன் பண்ணும்போது மாமா அக்கா உள்ள வாங்க மாமா அப்படின்ற மாதிரி வந்து அதெல்லாம் உள்ளார வராங்க. நீங்களும் வந்து அப்படியே உள்ளார வரும்போது அப்படியே சும்மா நம்ஜனோட அப்படியே வெஸ்ட் அப்படி கிழ்த்திட்டு உள்ளார போகிறீங்க. உங்கள் ஆளோட தாத்தா பாட்டிலாம் மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள, எப்படி இருக்காங்க மாப்பிள்ள? நல்லா தான் இருக்கேன்.
அப்படின்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப வந்து மாதிரி விருப்பம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாரு. அது அவங்களுக்கு வந்து நல்லாவே புரியுது. நம்ஜன் தான் என்னை மன்னிச்சிருங்க மாமா, அன்னைக்கு நான் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கக்கூடாது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளார நான் வந்தது தான் தப்பு மாமா, என்னை மன்னிச்சிருங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார நான் வந்து புகுந்திருந்திருக்கக்கூடாது. ஒரு தம்பிக்கு வந்து அக்காவை சொன்னது கோவம் வந்துச்சு, அதில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் மாமா. இருந்தாலும் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்க கூடாதான், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜுன் கேட்குறாரு. பரவாயில்லையா, நம்ம சொன்ன அட்வைஸ்னால தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவா, பரவாயில்ல மாப்பிள்ள, புரியுது, ஆனால் திரும்ப அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக நடக்கவே நடக்காது மாமா, எப்பவும் நடக்காது அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேமிலியும் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிட்டீங்க. பிரிஞ்சிருந்த குடும்பம் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. நீங்கள் திரும்ப வந்து லைக் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலேயே வந்து ஸ்டேவும் வந்து பண்ணிடுறீங்க. அண்ட் அவ்வளோதான், ஹாப்பி என்டிங். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஃபெரிஸ் ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ரெக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்டா ப்ளீஸ். சாரி ஃபெரிஸ். பாய் பாய். மறக்காமல் லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா.